ஹாய் எவ்ரிவான். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தீபக் ஷிம்ஜிதா அந்த இன்சிடெண்ட்டை பத்தி நம்ம பேசியிருக்கோம். தீபக் சூசைட் பண்ணினதாகட்டும், ஷிம்ஜிதாவை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணினதாகட்டும், அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஒரு பஸ்ல வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து சம்பந்தமே இல்லாம அவர் மேல ஒரு குற்றம் சாட்டி ஒரு அப்பாவி இளைஞனை வந்துட்டு மரணத்துக்குள் தள்ளின ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். இப்போ வந்துட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து இப்போ அவங்க பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. பெயில் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வந்துட்டு திஸ் வில் பி a பேட் எக்ஸாம்பிள் இஃப் பெயில் இஸ் given அப்படின்ற மாதிரி கிராண்டட்னாக்கா வந்துட்டு அது ஒரு பேட் எக்ஸாம்பிளா மக்களுக்கு இருக்கும். ஸோ மற்றவங்க வந்துட்டு இது ஒரு என்ன சொல்றது, சும்மா சும்மா இந்த ரீல்ஸ் எடுத்து போடுற மாதிரி வீடியோ அடுத்தவங்கள வந்துட்டு ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணியிருக்காங்க. தட் ஹாஸ் டு பி அப்ரிஷியேட்டட். அது ரெஸ்பெக்டட். இப்ப இதுல என்ன அப்படின்னா, அவங்களோட இது இன்வெஸ்டிகேஷன்ல பாக்குறச்ச வந்துட்டு இல்ல அவங்கள்ட்ட பேசுந்தோ ஏதோ ஒண்ணு பாக்குறப்போ அந்த மொபைல்ல எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கப்போ வந்துட்டு அந்த வீடியோ மட்டும் இல்லாம இன்னும் 7 வீடியோக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுல எல்லாமே வந்துட்டு ஒரே வீடியோவா இல்ல 7 கான்டென்ட்டா அப்படின்றது தெரியாது. சோ இது ஒரு ஹேபிச்சுவலா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு பார்க்க முடியுது இந்த விஷயத்துல. இதுல வந்து இந்த வீடியோ பர்பஸா வந்துட்டு தீபக்கோட வீடியோல வந்துட்டு நிறைய எடிட்ஸ் பண்ணிருக்காங்க. லைக் என்ன சொல்றது, ஸ்லோ மோஷன் பண்றது, கட் காப்பி பேஸ்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. பட் எனக்கு அந்த வீடியோ அது நம்ம பார்த்தது வந்துட்டு ஒரு செகண்ட் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுல எனக்கு தெரியல. பட் வேற ஏதாச்சும் அந்த வீடியோ இருக்கான்றது எனக்கு தெரியாது. அந்த வீடியோல ஏதாச்சும் அந்த மாதிரி கட்னாக்கா ஸ்ட்ரக் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எதனா இருக்கா இல்ல அவ்வளோ அழகா பண்றாங்களான்றதும் நமக்கு தெரியாது, எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அது வந்துட்டு நிறைய எடிட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவா தான் வந்துட்டு பார்க்கப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது ஷிம்ஷிதாவே வந்துட்டு எடிட் பண்ணாங்களா இல்ல சம்மன் ஹெல்ப்டன் இன் எடிட்டிங்கா? இப்ப யார் ஹெல்ப் பண்ணாங்க? அப்போ அந்த ரா ஃபுட்டேஜ் எங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வந்துட்டு இதுக்கு மேல வரும் அப்படின்றது. இது ஒரு பக்கம் இருந்தாக்கா சரி, இப்ப எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்க, ஷிம்ஷிதாவோட ஃபேமிலி அக்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவங்கள அரெஸ்ட் பண்ற வரைக்கும் இவங்கள பத்தி பேசிட்டு இருந்தாங்க. பட் ஒன்ஸ் ஷீஸ் அரெஸ்டட்ன்றப்போ வந்துட்டு அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா பத்தி, அப்பாவை பத்தி, ஹஸ்பண்டை பத்தி, ஹஸ்பண்ட் எல்லாம் அவர் வந்துட்டு ரொம்ப பரிதாபமான மனுஷனா இருப்பாரு போல இருக்கு, அப்படிதான் சொல்லப்படுது. ஏன்னா அவர் வந்துட்டு ஏதோ சலூன் வச்சிருக்கிறதா வந்துட்டு சொல்றாங்க, ஏதோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சலூன் வச்சிருக்கிறதா. ஸோ என்ன பண்றாங்க, அந்த சலூன் வந்துட்டு க்ளோஸ்லயே இருக்கு. ஏன்னா இவரை பாக்குறப்பெல்லாம் வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேசுறாங்கன்றதுனால வந்துட்டு அவர் ஓப்பனே பண்றது இல்லையா. அதனால வந்துட்டு இப்போ தெரியாதவங்க சலூன் ஏன் ஓபன் பண்ணலன்னுட்டு சில பேர் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க போல. அவரோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு சலூன் ஓபன் பண்ணாம இருக்கிறதுக்கு நிறைய பேர் கேக்குறாங்க. இதுல வந்துட்டு ஷிம்சிதாவோட அகெயின்ஸ்டா இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அங்க சலூன் எதிரிலேயே வந்துட்டு போராட்டங்கள் எல்லாம் பண்றதா வந்துட்டு சில தகவல்கள் வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. சோ இதுதான் வந்துட்டு இந்த சைடு. தீபக் சைடுன்னுட்டுன்னு பாக்குறப்போ வந்துட்டு தீபக் இனிஷியலி வந்துட்டு அவருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்குன்னுட்டுன்னு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் வந்துட்டு இது உன்ன மாதிரி இருக்கு நீயா பாருன்னுட்டுன்னு அவர் தான் அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ தீபக் அதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லை, அது யதார்த்தமா நடந்தது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல அவருக்கு வந்துட்டு ஞாபகமே இல்லை. ஏன்னா அது ரெஜிஸ்டர் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய இதுவா அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் அது பண்ணி அந்த குற்றத்தை அவர் பண்ணியிருந்தாக்கா ஓகே. பட் குற்றம் பண்ணினாரா என்னன்றது வந்துட்டு ஒரு பக்கம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் பார்த்த என் பார்வையில அது நார்மலா ஒரு பஸ்ல இறங்குறப்ப இடிக்கிற ஒரு விஷயம். அது கூட இவங்க தான் வந்துட்டு ஷேக் பண்ணிட்டு வராங்க உள்ள. இப்ப அவரு இப்படி கைய வச்சிட்டு இருக்காரு. ஷிம்ஷிதா தான் வந்துட்டு இந்த கையை இப்படி உரசிட்டு உள்ள நுழையிறாங்க. அப்பதான் அவர் திரும்பி பார்த்துட்டு கையை முன்னாடி எடுத்துக்கிறாரு. இதுதான் என்னோட பார்வைக்கு வந்தது. ஒவ்வொருத்தர் பார்வையில எப்படி இருக்கு இது அப்படின்றது எனக்கு தெரியாது. சோ இது வந்துட்டு அப்புறம் இவர் என்ன பண்றாரு, இது இப்படியே விடக்கூடாது, வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ. சோ வந்துட்டு நம்ம லீகலா போகலாம் அப்படின்னுட்டுனா லீகலா போறதுக்கான ஒரு இதெல்லாம் வந்துட்டு அவர் ரெடி பண்றாரு.
அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் பர்த்டே நினைக்கிறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவரால் வந்து வெளியில நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும், சோஷியல் மீடியால அது என்ன சொல்றது, வைரல் ஆகிறது, ஃபார்வர்ட் பண்றது, அந்த ஆணை பத்தி தவறா ஒரு இதுவ பிம்பத்தை கிரியேட் பண்ணி பேசுறது, இதெல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியாது, அந்த முடிவை எடுத்திருந்தாரு. பட் இன்கேஸ் நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு வந்துட்டு தீபக் உயிரோட இருந்திருந்தால் கேஸ் இப்படி மூவ் ஆயிருக்குமா? ஒரு தீபக் ஒரு குற்றவாளியா தானே நிறுத்திருப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு அப்படின்றது தானே எல்லாமே. சோ பெண்கள் வந்துட்டு சட்டங்கள் தனக்கு இருக்கு அப்படின்றதுனால அது எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. சோ இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. வில் சி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்ன நடக்குதுன்னுட்டுங்க பார்த்துட்டு பேசுவோம். தேங்க்யூ.